ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு இங்கே கொச்சி ஃபுல்லாக நல்ல மழையாக இருந்துச்சு. கரண்டும் இல்லை. அப்போ தான் தோணுச்சு நைட்டு ஏதாவது பண்ணலாம் பார்த்தா கரண்டும் இல்லை, எதுவும் பண்ணவும் முடியாது, குழம்பு பண்ண முடியாது. அப்படி இருக்கச்சே என்ன பண்ணேன்னா கஞ்சி வச்சு தான் கஞ்சியும் ஊறுகாய் வச்சு தான் நைட்டு சாப்பிட்டோம். அப்போ தான் தோணுச்சு மாவு இந்த மாதிரி பொடி பொடிச்சு வச்சா சூப்பராகிட்டு நமக்கு 2 தோசை சுட்டோமா பொடி குழச்சி சாப்பிட்டோமான்னு இருக்கும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். பருப்பை ஃபஸ்ட் நல்லா வறுத்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா உளுந்தும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி அதையுமே வறுத்து மாற்றி வச்சுக்குவோம். நாங்கள் எப்போவுமே தேங்காய் சேர்ப்போம். இந்த பொடிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் குழச்சி தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். நான் தேங்காய் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஓவராக சின்ன வெங்காயம் போடக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் இனிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3-4 பீ கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சோட ஒரு லெமன் சைஸ் புளியும் போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் இவ்வளோ போட்டு நல்லா வறுத்துடணும். வறுக்கும்போது கொஞ்சம் காயப்பொடி போட்டுடணும். நான் காயப்பொடி போட்டேன், ஆனால் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். காயப்பொடி போட்டுடணும். போட்டு வறுத்தெடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் கறிவேப்பிலையும் இந்த உப்பும் போட்டு நல்லா நல்ல பொடியாக்கி எடுத்துடலாம். சூப்பராகிட்டு நம்ம ஜாரில் எல்லாமே மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உளுந்தும் பருப்பும் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து அடித்து எடுத்துக்குவோம். அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் பொடி. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பொடி பொடிச்சு வச்சாச்சு. நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக 2 தோசை சுட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொடி குழச்சி சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.